மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் சூடு ஏற. இன்னைக்கு ஒரு பாலக்கீரை சட்னி போட்டு இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மாவு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டும்ப. நைட்டு மாவு ஊற போட்டு ஆட்டி எடுத்து வச்சுட்டும்போங்க. நம்ம எப்பயும் போடுற மாதிரி மாவு அரைச்சிட்டு வந்தது உளுந்து நம்ம மிக்சியில் போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டும்ப. நைட்டே கரைச்சி வச்சுட்டும்ப. இப்போ பாலக்கீரை சட்னி போட்டுக்கலாம். அந்த சட்னிக்கு தேவை இருக்கிறது 3 வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், நம்ம செடியில் விட்டு தக்காளி. இது ஆனியன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது என்ன வெந்திக்கீரைங்க. ஒரு அவங்க தோட்டத்துலேயே அவங்க ரொம்ப வருஷம், எனக்கு 20 வருஷம் பழக்கம். எங்கள் பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லேருந்து அவங்க களி கூழ் இந்த மாதிரி கீரை அவங்க தோட்டத்தில் நிலத்தில் போட்டதை கொண்டு விற்றுட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் பாவம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் 2 பசங்க, ஒரு காலில் அடிபட்டு ஒரு பையன், இன்னொரு பையன் கொஞ்சம் அதான் இன்றைக்கு நாட்டு நடப்பு தெரிஞ்சிட்டு ரொம்ப வீரப்பாக இருக்காங்க இல்லையா, குடிமகன். அந்த மாதிரி ஒரு பையன் போயிட்டான். பொண்ணும் படிச்சுட்டு டீச்சருக்கு முடிச்சுட்டு அவசரமாக இருக்குது. அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க. அதனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்துருக்குறாங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை நிறையா இருந்துட்டு பாவம். அவங்களாம் நேற்று கொண்டு இது 2 கட்டுங்க. 2 கட்டு வாங்கினேன். விலை எவ்வளோன்னு சொல்ல 3வது மாடி ஏற முடியலன்னு சொல்லிட்டு படிக்கட்டிலே வச்சுட்டு போனாங்க. அதை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெந்திக்கீரை இது நான் பொடி பண்ணுறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நவல்லே காய் போட்டு நைட்டே ஆஞ்சி வச்சேன். நவலில் காய் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். நமக்கு தேவை இருக்கும்போது போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம கிடைக்கும் போது நான் அதை சேகரித்து வச்சுக்குவேன், சேவிங் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பொருளெல்லாம் நமக்கு, ஏன்னா அவங்க அதிகமாக இந்த யூரியா உரம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க போட மாட்டாங்க அவங்க காட்டில். அது ரொம்ப வருஷம் அந்த அம்மா நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவசாயத்தில் ஏதோ காடு மேடு தோட்டமெல்லாம் போய் பாவம் சுற்றுவாங்க. அங்கே இருக்கிறத அவங்களுக்கு கிடைக்கிறத பறிச்சுட்டு வருவாங்க. அந்த யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறவங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க பேர் தனபாகம். ஹஸ்பண்டும் ரொம்ப கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கும் எல்லாம் சரியில்லாமல் இருக்குது. அந்த மாதிரி குடும்பம் ஆகும். அதே மாதிரி பாலக்கீரை 2 கட்டு அவங்களே அங்கேருந்தே அப்படி கிள்ளிட்டாங்களாட்டது. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால தோட்டத்துலேயே எல்லாம் கிள்ளி எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. ஒவ்வொன்றும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் போது நம்ம வாங்கி சேமிப்பு பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பொடி ஐட்டமெல்லாம் போட்டதுனால எனக்கு அது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் ஒரு தேங்காய் சட்னியும் ஒரு பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி கட் பண்ணி இஞ்சி போட்டுக்கலாம்.
இது வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா வந்து எல்லாம் நம்ம ஊரில் இல்லாத நேரத்தில் இந்த பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பறிச்சுட்டாங்களா தங்குறது இல்லை. க்ரீன் சட்னி போடலான்னு தான் ஆசையாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக இருக்கும், இது காரமாக தான் இருக்கும். இதை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தேங்காய் சட்னி கொசரம். யாரும் பாவம் எதுவும் சொல்ல முடியாத காலகட்டம் சொல்லுங்க. சரி, எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த அக்கா பறிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறதுனால டயத்தில் தான் எடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. யார் சாப்பிட்டா என்ன நம்மளாவது விதை போட்டது விதை வந்தது. அதனால் நம்ம விதை போட்டு வந்து நம்ம சாப்பிட்டு போடுறதில்ல. அந்த செடியை நான் அழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முறை சுற்றி போட்டேன். அதுலேயே நான் உணர்ந்துட்டேன். மறுபடியும் நம்ம எந்த செடியும் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அது இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுங்களா? ஒவ்வொன்றும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இந்த அடுப்பை பார்த்து வச்சோம்னா சூடாகிட்டே இருக்கும். தண்ணி சூடாகிட்டே இருந்தால் அப்புறம் அதில் வணக்கி விட்டு மாற்றும் போது எடுத்து பண்ணிக்கலாம். கிராஸாக தாங்க. ஏன்னா இந்த பசங்க நம்ம வாளுங்க வந்து ஏதோ இதை பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. யாராவது பசங்க தெரிஞ்சவங்க வந்தால் தான் இது கரெக்டாக விளையாடுறது பிரச்சனை இல்லைங்க. அது நம்ம ஒன்று முக்கியமாக நம்ம செய்கிற பொருள் வந்து அதை எதாவது பண்ணிட்டு போயிடுறானுங்களா டேமேஜு, அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஆனால் ஏதோ ஒன்று மொக்க போட்டு போயிடுறானுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. காலையில் தேங்காய் உரிச்ச வேகத்தில் கட்டி உடஞ்சிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நம்ம வாங்கியே ஆகணும். ரெண்டு பொருள் அவசியமாக வாங்கி ஆகணும். என்னன்னா லைட்டு இன்னும் 2 கட்டி இருக்குது. அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிக்கணும். ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப வருஷம் வச்சுருந்தா அது கொஞ்சம் மண்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு தான் இந்த புது கத்தியை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களும் இந்த ஊரில் ஒரு வழி நானே வந்து ஒரு கட்டல்லிட்டு காரமான ஒரு சட்னி. பாலக்கரையெல்லாம் வந்து ரொம்ப 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 அவசியங்க. இன்னொன்று நான் சொல்ல சொல்கிறேன். ஏன்னா வந்து குளுக்கோஸ் செஞ்சேன். அது நிறைய பேர் வந்து அது என்னன்னா பான்புறாக்கு வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியாக பன்னீர் ரோஸ் எப்படிங்க இருக்கும், பன்னீர் ரோஸு தேன் ஃபுல்லாக தேனில் தான் ஊற வச்சு அதை வந்து ரெடி பண்ணி வைப்போம். அதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கருப்பு திராட்சை, வந்து வேர்ச்சம்பழம், பாதாம், பூசணி விதை, இது எல்லாமே போட்டு பிஸ்தா எல்லாமே போட்டு பொடி பண்ணி போட்டு நல்லா பன்னீர் ரோஸ் 2 முறை நான் காட்டி விட்டேன். நெல்லிக்காய் டெய்லியும் வந்து நெல்லிக்காய் வந்து நான் டிக்கஷன் போடுறதில்ல, நெல்லிக்காய் போட்டு நான் எடுத்துருவேன். டிக்கஷனில் நெல்லிக்காய் நான் நிறைய டைம் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்துருப்பேன். நெல்லிக்காய் போடுறத பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா ரொம்ப 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 அழகாக டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து எங்கள் பசங்கள்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, பசங்க எல்லாம் அப்படின்னா. அதாவது உடம்பு இல்லை. ஏன்னா
அது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம டேட் ஆகிடுச்சுன்னா 15 நாள் எனக்கு எல்லாருமே அதாவது எந்திரிக்கவே முடியாது. நான் டாக்டர்கிட்ட கேட்டது கூட தைராய்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது உங்களோட உடம்பு வந்து 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சுன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி போயிட்டு கிடக்கும், முடியாது, ரொம்ப டயர்டாயிடும். இப்போ வந்து டேட் நின்று இப்போ நமக்கு 3 வருஷம் ஆச்சு. திடீர்னு மறுபடியும் அது கொஞ்சம் தொந்தரவு ஆச்சு. இப்போ தொந்தரவுன்ற அது இந்த மாதம் வந்து இது பண்ணிடுச்சு. ஏன்னா ட்ராவல் பண்ணதுனாலையோ என்னன்னு தெரில, அது இதை தொந்தரவு ஆயிடுச்சு. பிளட்டு வந்து எனக்கு 6.7 இந்த மாதிரி தாங்க இருந்தது. நமக்கு கொண்டு வந்து நிறைய எடுத்துக்கினேன், நெல்லிக்காய் நிறைய எடுத்துக்கிட்டேன். நான்வெஜ் வந்து ரொம்ப 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 கம்மி தான். எப்போயோ ஒரு முறை தம்பி வாங்கும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். எனக்கு என்னைக்காவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அந்த சில்லி வீட்டில் அதிகமாக நான் நான்வெஜ் செஞ்சதும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இருப்பேன். பழம் ஐட்டங்களை எப்போவுமே நான் வந்து அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும். எனக்கு ஆப்பிள் சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறது ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடாம பழம் ஐட்டங்களும் விட்டுருங்க. பேரிச்சம்பழம் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து அது ஒரு கொஞ்சம் தாங்க சாப்பிட்ருப்பேன். அப்படியே எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன். கீரை நிறைய எடுத்துக்குவேன், சிறுக்கரை நிறைய எடுத்துக்குவேன். எதனால எனக்கு வந்து அண்ணன் மருமக வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டதுனால, ஏன்னா அவங்க கொண்டு வந்து நான் சேல்ஸுக்கு தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சேல்ஸுக்கும் போட்டேன். ஒரு கொஞ்சம் பேர் தான் வாங்கினாங்க. இது என்ன, நானே வந்து தேன் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை வந்து டெய்லியும் 2 ஸ்பூனு கடையில் இருக்கிறத எடுத்து நானே தாங்க காலி பண்ணேன். எனக்கு இன்னைக்கு வந்து கடவுளை புண்ணியத்தில், ஐயா புண்ணியத்தில் பிளட்டு வந்து எந்த அளவுக்கு நமக்கு, அதாவது வந்து ஒரு 13க்கு மேலே இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு அந்த பிளட் டெஸ்ட்டு, சுகரு, அதில் தைராய்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம டெஸ்ட்டு பண்ண இல்லைங்களா, அது நேற்று ரிசல்ட் வந்தது. அது பார்த்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தம்பி எடுத்துட்டு தண்ணி வந்து நிறைய குடிமா அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நம்ம வந்து யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது, ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் ட்ராவல் வந்து தம்பி கூட போயிட்டு நம்ம ஐயா கோயிலுக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. அப்போ தண்ணி வந்து நம்ம அங்கங்கே பாத்ரூம் இறங்க முடியாது போன்னு சொல்லிட்டு தண்ணி வரும்போது ஆகட்டும், நைட் சாப்பிட்டேன் வரும்போது அந்த காலையில் அந்த ஐயா தேர்த்தம் குடிச்சுன்னு பாருங்கள், அவ்வளோதான். அடுத்த நாள் வந்து கொடுக்கலான்ட்டு போகும்போதும் நான் அந்த நைட்டு தண்ணி வந்து அங்கே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன். அது தண்ணி குடிக்கல, நைட் தண்ணி. அதனால அடுத்த நாளும் காலையில் நம்ம தண்ணி குடிக்காம தானே ப்ளட் டெஸ்ட்டுக்கு போகிறோம்ப, பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். அப்போ வந்து நமக்கு அந்த தண்ணிக்கு உடம்புல நீர் பதம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது காட்டியிருக்க மாட்டேங்குது. ஏன்னா 2 நாள் தண்ணியே குடிக்காமல் அதிகமாக இருந்தாலும், ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாளில் நைட்லேயே தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால, நைட்டில் தூங்கும்போது தண்ணி குடிப்பாங்களா அக்கான்னு கேட்டுறாதீங்க. அது நம்ம படுக்க போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே இல்லாமல் போகிறதுனால தான் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ கொண்டு வந்து நமக்கு நம்ம ஐயா கிட்ட எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம்ப்பா, நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் என்ன நம்பி 10 ரூபா கடன் கொடுக்குறவங்களாகட்டும் வாங்குறவங்க கூட இருக்கட்டுங்க, கடன் நம்பி கொடுக்குறவங்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமாக இருந்து உழைச்சி சம்பாரித்து நம்ம கண்ணை கட்டலாம். நமக்கு வர்றதை வச்சு ஒரு 10 ரூபாயாவது யாருக்காவது உருப்படியாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆசைகள் வந்து எங்கள் அப்பா வளர்த்து விட்டதுங்க. அது வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. கொடுங்க, அதை பற்றி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனக்கு ஐயன் வந்து பிளட் வந்து ரொம்ப எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதோட அதிகமாகவே கொடுத்துருக்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம முடங்கி ஏதாவது ஒன்று இடுப்பு வலி, கை கால் வலி, ஐயோ என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னா வெயிட் போட்டதுனால நமக்கு
கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்ததுனால அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கீரை காய்கறிகள்லாம் சிறுகீரை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நிறைய பேருக்கும் சேல்ஸ்க்கும் கொடுத்துட்டே நானும் சாப்பிட்ருக்குறேங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி எனக்கு அயன் வந்து எந்த ஒரு இதுலேயுமே இந்த உடம்பை வந்து நான் டெய்லியும் இல்லை மறந்துட்டேன் சாரி. அதாவது வந்து டெய்லி எப்போ நான் ஐயங்கிட்ட போக ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து இந்த வரைக்கும் எனக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டு டெய்லியும் வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஏதாவது அவங்க உடம்பு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கோசரம் நான் வந்து டெய்லியாக எந்த மாத்திரை தைராய்டு மாத்திரைன்னு இல்லைங்க, நோனின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பலன் ஒரு வகை தான், அதை மட்டும் காலையில் போட்டு இருப்பேன். அதுவும் ஒரு 2-3 மாதம் விட்டு இப்போ தான் வந்து 1 மாதம் எடுத்துட்டேன். ஐயாவோட தீர்த்தம் குடித்ததுலேருந்து எனக்கு ஐயா வந்து என்னோட உடம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கு. நான் என்ன கேட்டேன்னா அது செஞ்சுருக்கிறாரு. இதோட என்னங்க சொல்ல பார்க்கணும், அதுக்கும் மேலே இன்னும் அவர் என்ன நமக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அவரே செஞ்சிருவார். இதை செய்கிறவர் எல்லாமே செய்வார். அவருக்கு கூடான நன்றி சொல்லிவிட்டு நம்ம லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செஞ்சுட்டு நன்மையாக நடந்துட்டு போயிட்டு இருக்கலாங்க. லைஃப்பை முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இது சட்னிக்கு இந்த தேங்காய் நம்ம பாத்திரத்தை தூக்கி இந்தாட்டம் மாற்றி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க. உப்பு போட்டு தாங்க நைட்டு உப்பு போட்டு எல்லாம் கரைச்சி வச்சுட்டுங்க. அதனால அந்த பிரச்சனை இல்லை நமக்கு. வெந்தயம் நிறைய போட்டு ஏன்னா மாவு வந்து கலராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வெந்தயம் தேங்காய் போட்டுக்கலாங்க சட்னிக்கு கொஞ்சோண்டு. ஏன்னா இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன், அந்த அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டு இதில் மாற்றி வச்சுருக்கிறேன். தேங்காய் மிக்ஸில் போட்டுங்க, பெருங்காயமாக போட்டுங்க, உப்பு எல்லாமே போட்டு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாங்க. ஏன்னா இந்த கீரையெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. முருங்கைக்கீரை, அவுத்திக்கீரை, பாலக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி கீரைங்கள்லாம் வந்து நம்ம கிடைச்சா அப்பயே வாங்கி நம்ம சமைச்சி சாப்பிட்லாம். நைட்டில் அதிகமாக கண் முழிக்கிறவங்க நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. அது இங்கே டவுன் வழக்கம் அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் கிராமத்துல எல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. இன்னுமே மக்கள் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் இன்னமே அங்கேருந்து வந்ததே வீட்டுக்கு முன்னாடி மேலே வீட்டுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் வந்து அப்படியே பறித்து பருப்பு அடுப்பில் போட்டு பருப்பு மிளகாயும் கிள்ளி போட்டு உடனே போயிட்டு மேலே அந்த படிக்கட்டு ஏறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும், குத்தாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து அந்த படிக்கட்டில் ஏறி அந்த கீரை பறிச்சுட்டு வந்து உடனே உருவி போட்டு கடைஞ்சி களி செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்க 4 மணி 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிடுறாங்க. லேட்டாக தான் படுப்பாங்க. இந்த பிள்ளைங்க கூட பேர குழந்தைங்களோட பேசிட்டு கொஞ்சம் லேட்டாக படுப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் அம்மா வந்து அந்தந்த வேலைகளை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த குடம்பெல்லாம் என்னால் அசைக்க கூட முடியாது, தூக்கவும் முடியாது. எனக்கு சும்மா ஒரு 2 கிலோ 3 கிலோ தூக்கிட்டு வர்றது. இந்த காய் வெங்காயம் அது வாங்கி கடையில் வச்சுருந்து எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கே எனக்கு வந்து இந்த தோள்பட்டை மூச்சு பிடிக்கிற மாதிரி நான் அப்பப்போ என்னடா ஏதுடான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு நிறைய வந்து பட்டு வேலையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாமல் சூழ்நிலை இருக்குது. ஆனால் தேங்காய் சட்னி கொஞ்சம் போடுறதுக்கு சமைங்க சூப்பராக உடஞ்சிருக்கு. அது இல்லாமல்
25 ரூபாய்க்கு தான் நம்ம பக்கத்து கடையில். இந்த தேங்காய் வந்து இன்றைக்கு 40 ரூபாய். கீரை வந்து நைஸிங்க அடிச்சுங்க. நம்ம அவ்வளோதான் இறக்கி அந்த பக்கம் வச்சுட்டு பெருங்காயம் தேங்காய் எல்லாமே போட்டும்பேன். அதை வந்து இதில் என்ன கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகத்தை தவிர மற்றது எல்லாமே மஞ்சத்தூள் போடலைங்க. இது வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டிருக்குறோங்க. பெருங்காயம் போட்டு தேங்காய் போட்டு இறக்கி நம்ம கொஞ்சம் ஃபேன் காற்றுல போட்டு சட்னி போட்டுக்கலாம். இட்லிக்கு இதுதாங்க. நம்ம சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம், தோசையும் செஞ்சுக்கலாம், எதுக்கு வேணுனாலும் செய்யலாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி. இது சாப்பாட்டுக்கு தான், நம்ம பாலக்கீரை சாப்பாட்டுக்கு தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன வெங்காயம் போட்டு எடுத்து மிக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். வச்சுட்டோம்னா பையன் கூட நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். வந்து அவர் எனக்கு மன திருப்தியாக நீ வருத்தப்படாதடி, நான் இருக்கேன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு காட்சி கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவர் யார் மட்டும்தாங்க. அதை நம்ம ஐயா இருக்கார் பாருங்க. கொஞ்சம் அது பாட்டிலாம் நிறைய வார்த்தை எழுதியிருப்பாங்க. நம்மளை திட்டவும் செய்வார், அணைக்கவும் செய்வார்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய நன்மைகளை நடத்திட்டு வர்றாரு இல்லைங்களா. அது வந்து பரிபூர்ணமாக உண்மைங்க.
எல்லாமே சோளி நம்ம சோளை முடிஞ்சிடுங்க. சட்னியும் போட்டோங்க. அவங்க கொஞ்சம் ஆறட்டும். சட்னி போட்டேன், ஊற்றிக்கலாம், பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த சட்னியும் அதை இந்த ஜாரில் போட்டுடலாம். பெரிய ஜாரில் போட்டுக்கலாம். இல்லை இந்த நமக்கு ஜார் மூடி உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வாங்கினதில் பத்தாமல் மூடியை கொடுத்து சட்டு மூஞ்சிலே அடிச்சிருக்குங்க. ஏதோ பொடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. சட்னி போடுறதுக்கு அதனால் பெரிய ஜாரில் லைட்டாக இதில் நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். கீரை வந்து அவ்வளோதான் மக்களே. பாருங்களேன், இட்லி, ஒரு சட்னி, தேங்காய் சட்னி, ஒரு பாலக்கரை சட்னி. நம்ம இது வந்து நமக்கு தேவையாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது பொக்கிஷம். வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், வீட்டிலேருந்து தைச்சிட்டு உட்காரோம் எல்லா வேலைக்கு செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் கிடைக்கிறத நம்ம அப்பப்போ வாங்கி சேவ் பண்ணி வச்சிட்டோம்லன்னா நமக்கு எல்லா வகையிலையும் நம்ம கிடைக்கும். இன்றைக்கு என்னோடய சமையல் ஆரோக்கிய சமையல் தாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் மக்களே.